பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்நாட்களில் நம்ம என்ன காரியத்தை குறித்து தியானம் பண்ண போறோம்னா, ஹார்ட் ஒர்க். ஒருவேளை நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கராக இருந்தால் இந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். இந்நாட்களில் அநேக பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் செஞ்சு கடினமாக உழைச்சி நம்ம லைஃப் செட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம், இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல ராயல் லைஃப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அநேக பிள்ளைகள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதே வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு மனுஷன் நம்ம குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பேதுருவை நம்ம பார்க்கலாம். இந்த பேதுரு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவர். இவர் பார்த்தீங்கன்னா ராம் முழுவதும் வலையை வீசி மீன் பிடிக்க போறாரு. ஆனா மீன் எதுவுமே மாட்டல. காலையில பாத்தீங்கன்னா வலையை அலசி கொண்டு இருக்கிறாரு. கொஞ்சம் யோசிங்க, ராம் முழுவதும் அவர் வலையை வீசி இருக்கிறாரு, அதுக்கான வேலையை செஞ்சிருக்கிறாரு, இரவு முழுவதும் செஞ்சிருக்கிறாரு. ஆனா காலையில அவர் அந்த வலையை கழுவி கொண்டிருக்கிறாரு. எதுக்காகனா அவர் தேடின காரியம் கிடைக்காம கடல்ல இருக்கிற குப்பைகள், அவருக்கு தேவையற்ற காரியங்கள் எல்லாம் அந்த வலையில இருந்ததுனால அந்த வலையை அலசி கொண்டிருக்கிறார். இந்நாட்களிலும் பாத்தீங்கன்னா அநேக ஹார்ட் ஒர்க்ஸ் பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை தேடாதபடி தினமும் நம்ம சம்பாதிக்கிறோம், 24 மணி நேரம் சம்பாதிக்கிறோம், லீவே இல்லாம சம்பாதிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை கூட நம்ம ரெஸ்ட் எடுக்காம சம்பாதிக்கிறோம். நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் நம்ம வீட்டுல என்ன இல்லை? சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இது போன்ற குப்பையான காரியங்கள் தான் இருக்கு. வேதவசனம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன ஆயிட்டோம்னா, பேக்ரவுண்ட்ல திரும்பி வாழ்றோம். எப்படின்னா கர்த்தரை தெரிஞ்சிட்டோம், ஆனா இன்னமும் உலகத்துக்குரிய காரியத்தை குறிச்சே நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி லைஃப்ல செட்டில் ஆகுதுன்னு. இங்க பேதுருவும் பாத்தீங்கன்னா இது போலதான் ராமுழுதான் அவர் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா அவருக்கு கிடைச்சது என்னன்னா வெறும் குப்பை. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு கர்த்தர் சொன்ன இடத்துல வலையை வீசும் போது கர்த்தர் அநேக மீன்களை கொடுத்தார். அது போலதான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தையும், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய சில காரியங்களையும் செஞ்சுட்டு கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு கர்த்தரோடு நீங்க வேலை செய்யும் போது கர்த்தருக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். கர்த்தருக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேதனையும் இருக்காது என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நாங்க ஹார்ட் ஒர்க் பண்றோம், நாங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல அப்படின்னு இருக்கிற பிள்ளைகளா நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தருக்கு முதல்ல கனத்தை கொடுங்க. கர்த்தரோட எப்பவுமே உங்க காரியத்துல கர்த்தரை முன்ன வச்சுங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.